ஓ முருகாவேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என்னுடைய அருள் நிறைந்திருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் அனைத்தையும் நீக்கி வெளிச்சத்தை பிரகாசமாக என் அருளானது நிச்சயம் கொடுக்கும். அந்த விகிதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் காக்கும் சக்தியாக என் அருள் செயல்பட்டு உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. என் பக்தர்களுக்கு நான் கூறுகின்ற அறிவுரைகள் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல நெறிப்படுத்துவது, நல்ல திசையை நோக்கி பயணித்து அவர்களுடைய இலக்கை சுலபமாக பெறுவதற்கு அடிகோலுவது. அன்பும் பரிவும் என் பக்தனுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அன்பையும் கருணையையும் காட்ட வேண்டும் என்று, அனைத்து உயிர்களிடமும் அன்பை செலுத்த வேண்டும் என்று நான் எப்பொழுதும் கூறுகின்றேன். கோபத்தை அடக்கி அமைதியாக இரு. அமைதியோடு வாழும் ஒருவர் எல்லா தடைகளையும் சுலபமாக கடக்க முடியும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள். உண்மையான நம்பிக்கையை என் மீது செலுத்தினால் அந்த நம்பிக்கை வலுப்பட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை சுலபமாக உன்னால் சமாளித்து கொள்ள முடியும். தினமும் என்னை தியானித்து பஜனை செய். அது உன்னுடைய மனதையும் ஆன்மாவையும் சுத்தமாக்கக்கூடியது. எந்தவாறு என்னை நீ வழிபடுகின்றாயோ அந்தவாறு உன்னுடைய வாழ்விற்கு இன்பத்தை நான் கொடுப்பேன். கஷ்டங்களை வெல்லக்கூடிய சக்தியை நான் உனக்கு குறியாக கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுமையோடு செயல்பட்டால் எல்லா வெற்றியையும் சுலபமாக பெறலாம். வாழ்வில் பிரச்சனைகளை தீர்க்க என்னுடைய அருள் போதும். முருகனை நம்பினால் எப்பொழுதும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்பது என்னுடைய பக்தர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு நான் எப்பொழுதும் உரித்தாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய அருளால் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முழுமையை பெறும். வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் சேர்ந்து கொண்டே இருக்கும். துணிச்சலோடும் தெளிவோடும் எல்லா விஷயங்களிலும் செயல்பட்டு அந்த விஷயத்தை வெற்றியாக மாற்றும் வரை நான் அவர்களோடு துணை நின்று காத்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு தீய சக்தியையும் உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைக்கின்றேன். என்னுடைய கதிரால் அனைத்து தீய சக்திகளையும் நான் அழிக்கின்றேன். மனம் மாறாது என் முன் நின்று செய்யும் பிரார்த்தனைக்கு நிச்சயமாக நான் பதிலும் கொடுக்கின்றேன். தினமும் என்னை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா செழிப்பையும் வாரி வாரி வழங்குகின்றேன். மலை அடிவாரத்தில் அமர்ந்து தியானம் செய். என்னுடைய திருத்தலங்களில் தியானம் செய்வது உனக்கு சிறந்த பலனை கொடுக்கும். பழனி மலையின் படிக்கட்டுகளை ஏறி வழிபாடு செய். உன்னுடைய ஆணவத்தை அகற்றி பக்தியோடு படியேறினால் என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் கிடைத்து உன் வாழ்க்கையில் நீ படிப்படியாக முன்னேறும் பாக்கியத்தை பெறுவாய். தற்சமயம் எந்த பிரச்சனையில் நீ சிக்கி கொண்டிருக்கின்றாய், எதனால் இந்த பிரச்சனை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து வருகின்றது என்பதை முழுமையாக அறிந்த நான் அந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வரதான் இப்பொழுது உன்முன் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். விடிவு காலத்தை தொடங்கி வைத்து கஷ்ட காலத்தை முடித்து வைத்து போராட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைத்து அத்தனைக்குமான சிறந்த பலனை இனி வரும் நாட்களில் நீ பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. கந்த சஷ்டி கவசத்தை மனமுருகி பாராயணம் செய்ய உன் கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடி விடும். துன்பங்கள் எல்லாம் தொலைந்து விடும். என்னுடைய அருள், ஆசி, அன்பு, கருணை, பக்தி அனைத்தையும் நான் உனக்கு ஆதரவாக எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொள்வதற்கான வழியை எல்லா நேரங்களிலும் உனக்கு புகட்டுவேன். உன் கண்முன் தோன்றி உன் வாழ்விற்கு நலனை தருவேன். என்னை தீவிரமாக நம்பி வணங்கி வரும் உன் வாழ்விற்கு எல்லா நலனும் என்னால் கிடைக்கப்படும். உன் விருப்பங்கள் எல்லாம் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். கவலை கொள்ளாமல் நிம்மதியோடு இரு. இந்த கந்தன் உன்னை காப்பான் என்று நம்பிக்கை கொள். நல்லது நடக்கும்.